Hello friends, welcome back to Wonder Pauline vlog. இன்னைக்கு நம்ம கோவா சீரிஸ்ல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இவோக் பிரீமியத்தோட டைனிங் ஹால் எப்படி இருக்கு, அந்த ஹோட்டலோடைய டைனிங் ஹால் எப்படி இருக்குதுதான். இங்க பாருங்க, வெளியில தான் ஹேண்ட் வாஷ் டாய்லெட் வச்சிருக்காங்க. இங்க இருக்க எல்லா வால்ஸ்லயும் சூப்பரான பெயிண்டிங் எல்லாம் வச்சிருக்காங்க. ஹேண்ட் வாஷ்னாலும் டாய்லெட்னாலும் நம்ம வெளில தான் வரணும். இந்த டைனிங் ஹாலுக்குள்ள ஹேண்ட் வாஷ் கூட அவங்க வைக்கல. சூப்பரா இருக்குல்ல மெத்தடு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு என்ட்ரி. இதுக்குள்ள போனோம்னா இங்க வந்து பஃபட் பிரேக்ஃபாஸ்ட் தான். நம்மளுக்கு என்ன தேவையோ அது தேவையான அளவுக்கு வச்சு நம்மளே சாப்பிட்டுக்கலாம். தேவைன்னா ஆர்டரும் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா சேம் ஃப்ரூட் தான், நேற்று வச்ச ஃப்ரூட் தான். அப்புறம் கொஞ்சம் சட்னிஸ்லாம் இங்க இருந்துச்சு. அப்புறம் ஸ்ப்ரவுட்டட் கிரைன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 வகை ஃப்ரூட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சாண்ட்விச் அந்த மாதிரி இருந்துச்சு. கர்லாக்ஸு, சாக்கோஸு, பிரெட் பட்டர் ஜாம் இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பூரி, பாயில்டு எக்கு, அவல் வச்சு ஒரு ஸ்வீட்டு கேசரி மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாண்ட்விச் மாதிரியே இதுவும், ஆனால் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சாம்பார், மினி தோசை. பொடி தோசை எப்படி பண்றதுன்னு சொல்லி தராங்க. ஏன்னா உங்களுக்கு பொடி தோசைனா என்னன்னு புரியல, அதனால எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் போனது பாத்தீங்கன்னா கோவால இருக்க போர்ட் போனோம். இந்த போர்ட் வந்து ரொம்ப பழமை வாய்ந்தது. போர்ச்சுகீசிய காலத்துல வந்து இது வடிவமைக்கப்பட்டது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப தூரம் நடக்கணும், எல்லாமே கல்லா இருக்கு. ரொம்ப நடக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு பாத்தீங்கன்னா செமத்தியான கால் வலி வீக்கம். அதனால ரொம்ப ஸ்லோவாவே போனேன். செருப்பு போட்டுட்டு போறதா, ஷூ போடுறதா, இல்ல வெறும் காலில் நடந்தா பெட்டரா இருக்குமான்னு தெரியல. ஆனா வந்து ஏதோ போகணும், பிள்ளைங்களாம் பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு ஓல்டு மோஸ்ட் ஒரு இடத்தன்னு சொல்லிட்டு போனேன். நீங்க வந்து சுத்தி பாருங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மெதுவாவே நடந்தேன். அவங்க போயிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கற்களால தான் ஆனது. ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க. அதாவது நல்ல யோசனை பண்ணி கட்டியிருக்காங்க. இங்க வந்து நடுவில் உட்காந்துக்கலாம். கொஞ்சம் ரொம்ப தூரம் நடந்து அப்புறம் அதை ரீச் பண்ண வேண்டியதா இருக்கு. நிறைய இது ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்துட்டு அவங்க மார்னிங்லேயே திறந்துருவாங்க. இங்க பாத்தீங்கன்னா கோவாவுடைய ட்ரெடிஷ்னல் பிளேசஸ், ஓல்டு மோஸ்ட் ஃபேமஸ் பிளேசஸ் இதெல்லாம் இங்க வந்து போட்டோ வச்சு ஷோ பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஃபுல்லா கல்லு தான் இதுல. இங்க இருக்கிற நடைபாதையெல்லாம் ரொம்ப ஹைஜீனாவே வச்சிருந்தாங்க. நான் கொஞ்சம் மெதுவா அப்படியே நடந்து போயிட்டு கொஞ்சம் ஒரு என்ட்ரன்ஸ்ல கொஞ்சம் இடம் இருந்துச்சு. ஸோ இங்கேயே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் வந்து ஃபுல்லா அந்த இது வரைக்கும், பீச் வரைக்கும் இங்கதான் உட்காந்துட்டேன் நான் இந்த ஸ்டெப்ஸ்லேயே. இதுக்கு மேல நம்மளால நடக்க முடியாதுப்பான்ட்டு. இங்க பாத்தீங்கன்னா இங்க போட்டோ எடுக்கிற இடங்களும் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த வியூ. பாத்தீங்கன்னா இதுக்கு மேல ஏறி அங்க போய் சீவியூ பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கலங்கரை விளக்கம் இருந்துச்சு, அதையுமே நம்ம அது மேல ஏறி பார்க்கலாம். அந்த காலத்துல எவ்வளவு அழகா கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. இங்க ஒரு இது மாதிரி இருக்கு, கால்வாய் மாதிரி. ஸோ இதை தாண்டி தான் அதுக்குள்ள போடணும், இந்த கோட்டைக்குள்ள. ரொம்ப பாதுகாப்பான ஏரியா. பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நாங்க வந்து டால்ஃபின் வாட்ச்ன்ற ஒரு இடத்துக்கு போறோம். அங்க போய் போட்டிங் போனோம்னா அங்க வந்து டால்ஃபின் வந்து வருமா, நம்ம வாட்ச் பண்ணலாம். ஸோ எல்லாரும் போயாச்சு. இங்க பாத்தீங்கன்னா தமிழர்களும் டூர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களாம் எங்க போட்ல கரெக்டா ஏறிட்டாங்க. ஒரே தமிழ் குரலா கேட்டுச்சு. ஏதோ நம்ம என்னத்த பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம். பசங்க அங்க உட்காந்துட்டாங்க, நானும் இவரும் இங்க உட்காந்தோம். இந்த போட் என்ன பண்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியால போய் அப்படியே ரவுண்ட் கட்டி நின்னுடுறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கும் பொழுது டால்பின் வந்துட்டு போகுது. நான் பார்க்கல, நான் இந்த சைடு உட்காந்தேன். பிரியனும் பாலினும் பார்த்ததா சொன்னாங்க. வந்துச்சுன்னு கத்துறாங்க. அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்துட்டு போயிடுது, துள்ளி குதிக்குது அந்த மாதிரி. ஸோ அதனால தெரியல, தண்ணி ஆடுறத மட்டும்தான் நான் பார்த்தேன். இது மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து டேசி டிராவல் இருக்கு. அப்படியே போனோம்னா போட்டிங் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. வெயில் ரொம்ப தெரியல, அன்னைக்கு மாடரேட்டா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க வந்து இது பாத்தீங்கன்னா கோவாவுடைய ஜெயிலுன்னு சொல்றாங்க. உள்ள போனாதான் தெரியும். யாரும் போல, இந்த பக்கமா வழி கிடையாது. அந்த மவுண்டைன் வழியாவே வழி இருக்கு, வேணும்னா போய்க்கலாம். அப்புறம் இங்க ஒரு பெரிய வைர வியாபாரி வந்து ஒரு அரண்மனை காமிச்சாங்க. அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. கடலை ஒட்டியே வந்து ஒரு அரண்மனை கட்டி வச்சிருக்காரு. பிசினஸ் பர்பஸ்க்காக இந்த அரபிக்கடலை ஒட்டியே அவருடைய பில்டிங் இருக்கு. அவருடைய பெட்ரூம்க்கு கூட கார்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் தான் எங்களுடைய டிரைவர் தம்பி. இவருக்கு வந்து தமிழே தெரியாது, ஹிந்தி மட்டும் தான் தெரியும். சார் வந்து ஹிந்தி பேசினாரு, இங்கிலீஷ் தெரியுது, இங்கிலீஷ் பேசினாங்க. அடுத்து நாங்க எங்க போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பிரியன் சொன்னாப்புல இங்க தண்டர் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, நம்ம அங்க போலாம், அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனோம். அப்புறம் ஸ்னோ கிங்டம் கூட இருக்கு, அங்க கூட போலாம். இப்ப கொஞ்சம் வெயில் ஏறி போச்சு, அதனால நாங்க வந்து தண்டர் வேர்ல்டு ஏதா சில்லுன்னு இருக்கிற இடமா போலான்னு பார்த்தா இந்த டைம் வந்து ஒத்து வரல எங்களுக்கு. இங்க பாருங்க, காலெல்லாம் பயங்கரமா வீங்கிடுச்சு மக்களே.
டிராவல் பண்ண முடியல, நடக்கவும் முடியல, ரொம்ப டயர்ட் ஆயிட்டார் 2 டேஸ்ல. இன்னும் 2 டேஸ் வந்து இங்க ஓட்டணும், அதுக்கப்புறம் தான் நம்ம சென்னை பார்க்கலாம். ஹோம் சிக்கான மாதிரி ஆயிட்டேன். இங்க வந்து டிக்கெட் எடுத்துக்கணும், இங்க டிக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போக வேண்டியது. ஆல்ரெடி ஒரு டீம் வந்து வெயிட்டிங், ஏற்கனவே ஒரு டீம் வந்து வெளியில வந்த பிறகுதான் நம்ம அடுத்த டீம் போக முடியும்ட்டாங்க. அதனால நாங்க வெளியில வெயிட் பண்றோம். இந்த ஏரியா வந்து சூப்பரா இருக்கு, நிறைய பார்க்கிங்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க என்ன உள்ள இருக்குதுன்றத வெளியிலே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இங்க வந்து ஒருத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா 350 ரூபான்னு சொன்னாங்க. சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போய் பார்க்க போறோம். கொஞ்சம் உள்ள உட்காந்துருக்கிறதுக்கு சீட்டெல்லாம் இல்லைன்றதால அப்படியே வெளியில வந்து கொஞ்சம் போட்டோஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டோஸ் எடுத்துருந்தோம். அதுக்காட்டியும் அடுத்த பேட்ச் வந்துருச்சா, நாங்க உள்ள போக வேண்டிய எடுத்து. இங்க பாருங்க எல்லாரும் போறாங்க, நானும் போறேன். ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த ஷோவை. நிஜமாகவே இங்க தண்டர் வருமான்றத வாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்க பாருங்க, இங்க ஒரு கஃபே இருக்கு, கூட்டம் இருக்கு ஜாஸ்தியா. நம்மளுக்கு வந்து எப்ப போய் அதை நம்ம டச் பண்ணி அனுபவிப்போன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரியன் போயிருக்காரு, ஒரு பெரிய கவர் மெட்டல் கவர் மாட்டிடுறாங்க. அது பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்குது, சங்கிலி மாதிரி. அதை நீட்டினோம்னா அந்த பக்கம் தண்டர் வருது, அது வழியா அப்படியே கரண்ட் உற்பத்தி ஆகி நம்ம கையில இருக்க டியூப் லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிருது. மக்களே ஒரே பயம், ஏதாவது ஷாக் ஆயிட போகுது. ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் ஒரு டைப்பா இருக்கா உடம்பு, இன்னும் இதுல ஏதாவது ஆயிட போகுதுன்னு பயம் இருந்தாலும் சரி தைரியமா போயிடுவோம். யாருக்கு எதுவும் ஆகல, நம்மளுக்கு ஒன்றும் ஆகாதுன்ற தைரியத்துல போயிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய மேஜிக்கான விஷயங்கள்லாம் இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம கை வச்சோம்னா நம்ம எந்த பக்கம் கை வைக்கிறோமோ அந்த பக்கம் அந்த ரேஸ் வரும். ஒரே மேஜிக்கான மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு சுத்த சுத்த அது வந்து ஜாலியா இருக்குது பாக்குறதுக்கு. இங்க பாருங்க, பாலினுக்கு பயம் வெடிச்சிட போகுது. மெதுவா அவங்க அப்பா என்ஜாய் பண்றாங்க நல்லா, எப்படி இல்ல நிஜமாலும் வருதான்னு. எனக்கு இதை பார்த்து பயமே கிடையாது, வெடிச்சாலும் பரவாயில்லன்னு நானும் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது எந்த இதுல இயங்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தண்டர் வேர்ல்டுன்னு சொல்றாங்க, எந்த ஒரு மின்சாரத்துல இயங்குது, ஏன் இப்படி வந்து நம்மளால அதை டச் பண்ணா அதை மூவ் பண்ற மாதிரி ஒரு லைட் செட்டிங்லாம் வருதுன்றத தெரிஞ்சவங்க நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய இருந்துச்சு இங்க. இது பாத்தீங்கன்னா முடி வந்து அவுத்து விட்டுற சொல்றாங்க. இதை சுத்துல கழுத்து எப்படி இப்படி திருப்பதுலதான் எனக்கு சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் வந்துருச்சு, என்னன்னு தெரியல. ஊருக்கு போயிட்டு வந்து அவ்வளவு சிக்கா இருந்தேன், எனக்கு கழுத்து வலி, ஷோல்டர் தூக்க முடியல, என்ன நடந்துன்னு தெரியல. டிராவல் எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டு இப்படி பண்ணும்போது என் ஹஸ்பண்டுக்கெல்லாம் முடி நின்னுச்சு, சின்னதா இருக்குல்ல அதனால குச்சி குச்சா நின்னுச்சு. என்னை வந்து மடை ஆட்டுங்கன்னு பிரியன் மாட்ட வச்சான், ஆனா நிக்கவே மாட்டேங்குது முடி. 1-2 முடி நிக்குதுங்கிறான். அது என்னவோ வீட்டுல வந்து வீடியோ பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப பாக்குறேன், ஒன்னும் நின்ன மாதிரி தெரியல. கழுத்து ஆட்டுனதான் மிச்சம், கழுத்து வந்து வலி வந்ததுதான் மிச்சம். இன்ன வரைக்கும் கழுத்து வலி சரியாகல மக்களே. இது பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து அந்த தண்டரை வந்து டைவர்ட் பண்ற மாதிரி பிரியனும் பாலினும் போனாங்க. இதுல வந்து மாறி மாறி அந்த தண்டர் வரும். இவங்க இங்க வந்து என்ன இது கொடுக்குறாங்களோ நகர்த்துறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து போகும். டச் பண்ணா அது வேற மாதிரி போகும், மேல தூக்கினா அது வேற மாதிரி போகும். இது ஒரு ஃபீலிங். இதுக்கு நான் போகல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ பசங்க தான் போனாங்க, என்ஜாய் பண்ணாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இருந்துச்சு. நான் வந்து ஒரு ஷோ நடந்துச்சு, அதை தனியா ஒரு வீடியோவா போடுறேன். நல்லாவே போகலாம். இந்த குட்டி பசங்களை கூட்டிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறது வந்து ரொம்ப என்ஜாயபிளா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க போட்டோ பூத் இருந்துச்சு. நம்ம போய் அது தொடர மாதிரி இந்த மாதிரி சில இடங்கள்லாம் இருந்துச்சு, உட்காந்து எடுக்கிற மாதிரி. அந்த மனுஷன் கூட தொட்டா லைட் எரியும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நல்ல ஒரு மெமரிஸ் தானே சின்ன வயசுல எடுத்தது. இதெல்லாம் பெரிய வயசுல பாலின் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, நம்ம இங்கெல்லாம் போயிருக்குமா சின்ன வயசுல. இங்க பாருங்க ஒரு கஃபே இருக்கு, இங்க வந்து நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம். கூல்ட்ரிங்க், பாப்கார்ன் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உட்காந்துருக்கலாம். கிட்டத்தட்ட இங்க வந்து அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா கூட்டம் இல்ல, மத்தவங்க எல்லாம் வந்து எடுக்கணும்ல, விளையாடணும், போட்டோ எடுக்கணும். இது ஒரு ஷோ ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது செப்பரேட்டாவே ஒரு நான் வீடியோ போடுறேன். உயிரை பணயம் வச்சுதான் இந்த ஷோ வந்து அவங்க நடத்தினார் அவரு. மதிய சாப்பாட்டுக்கு லேட் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 3:30 ஆயிடுச்சு. அங்க ஒரு ஃபேட் ஃபிஷ்னு ஒரு கடை நல்லா சூப்பரா பெருசா இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சீட்டே கிடைக்கும். இங்க போய் சாப்பிட்டோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபுட்டா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரே மியூசிக். இங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிங்க்ஸ் தான் சாப்பிடுறாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடுறாங்க. எங்களுக்கு வித்தியாசமா இருந்துச்சு இந்த ஹோட்டல் பார்க்கும்பொழுது. இதை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரா ஹோட்டலுக்கு போயிடலாம், போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பக்கத்துல ஷாப்பிங் போலான்னு முடிவு பண்ணோம். ஸோ நேரா இப்ப ஹோட்டலுக்கு தான் நாங்க போயிட்டு இருக்கோம். போயிட்டு அப்புறம் ஈவினிங் வந்து கொஞ்ச நேரம் ஷாப்பிங் போகலாம் பக்கத்துலன்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போனோம். இங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல ஜாஸ்தியா இருக்கு, சில இடங்கள்ல வந்து சீப்பா இருக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் வாங்கல, கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்தோம், அதுக்கப்புறம் எந்த கடையில வாங்கலாம் எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நாங்க இருக்க கேண்டலின் பீச் அந்த பக்கமே இது வந்து இருந்துச்சு இந்த ஷாப்பிங். ஸோ இங்க போய் 4-5 கடை எப்படி ஏறி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த கடையில சீப்பா இருக்கும் அந்த கடையில வந்து வாங்கணும்.
மக்களே, இதோட இந்த vlog முடியுது. கோவா சீரிஸோட நெக்ஸ்ட் vlog வந்து சூப்பரா இருக்கும், காத்திருந்து பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. நம்ம ஒண்டர் பாலின் vlog இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு வரும். இன்னொரு சூப்பரான vlogல உங்களை சந்திக்கிறேன். Until bye bye. Thank you for watching.